ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீமத் பாகவத கதைகள் கேட்டுட்டு இருக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறதுக்கு மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற அந்த கமெண்ட்டு, நீங்கள் கொடுக்குற அந்த ஆதரவு, நீங்கள் கொடுக்குற ஊக்கம் தான் என்னை ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய வைக்குது. தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்க பக்தர்கள் அனைவருக்கும் முதல்ல நான் வணக்கத்தையும் நன்றியும் சொல்லிக்கிறேன். நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் 2வது ஸ்கந்தம் 7வது அத்தியாயம் பார்த்துட்ருக்கோம். பகவானோட திரு அவதாரங்களை பார்த்துட்ருக்கோம். என்னென்னா ஒவ்வொரு அவதாரங்களும் நம்ம முழு விளக்கமாக பார்த்துட்டு இருக்கிறதுனால வரப்போகிற நாட்களில் இந்த அவதாரங்கள் பற்றி நிறைய மகிமையெல்லாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லியிருக்காங்க. நம்ம முன்கூட்டியே அதையெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா திரும்பவும் படிக்கும்போது அதோட சுவாரஸ்யம் கம்மியாயிரும். அதனால் என்ன செய்ய போகிறோன்னா 2வது ஸ்கந்தம் 7வது அத்தியாயத்தை நம்ம முழுவதுமாக படித்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது பகவானோட அவதாரங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் வருகிற 2-3 நாட்கள். அதுக்கப்புறம் அந்த அவதாரங்கள் நிகழ்த்தின லீலைகளை, பகவானோட லீலைகளையும் அற்புதங்களையும் நம்ம கதைகளாக கேட்க போகிறோம். அதனால இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு அவதாரமாக படித்து தெரிஞ்சிக்க போகிறோம். அதாவது நான் படிக்க போகிறேன், நீங்கள் தெரிஞ்சிக்க போகிறீங்க. சரிங்களா? கதைகளாக கேட்க போகிறது கிடையாது. இன்றைக்கும் நாளைக்கு அடுத்த 2 நாட்கள். அதுக்கப்புறம் நம்ம கதைகளாக கேட்போம். இப்போ முதல்ல என்னென்ன அவதாரங்கள் பகவான் எடுத்தாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். நான் இன்னையிலேருந்து படிக்க தான் போகிறேன் அடுத்த 2-3 நாட்களுக்கு. இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் பகவானோட அவதாரங்கள் நிகழ்த்தின லீலைகளை நம்ம கதைகளாக கேட்கலாம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம 2வது ஸ்கந்தம் 7வது அத்தியாயத்தை நம்ம அப்படியே படித்து தெரிஞ்சுக்குவோம். சரிங்களா? என் கூட சேர்ந்து நீங்களும் கேளுங்க நான் படிக்கிறத. முதலில் வராக அவதாரம். எல்லை காண இயலாத பெருமை படைத்த பகவான் பிரளய காலத்தில் நீரில் மூழ்கிய பூமியை மேலே தூக்க வேண்டி வேள்வியே சொரூபமாக உடைய வராகமாக திருமேனி கொண்டார். இரண்யாக்ஷன் பெருங்கடலின் நடுவே அவரோடு போரிட எதிரே வர இந்திரன் தன் வஜ்ர ஆயுதத்தினால் பர்வதங்களின் இறக்கைகளை வெட்டி தள்ளியது போல் வராக பகவான் தன் தித்தி பற்களால் அவனது மார்பை பிளந்து தள்ளினார். இதுதான் முதல்ல பகவானோட திரு அவதாரமான வராகமூர்த்தி அவதாரம் பற்றி ஸ்ரீமத் பாகவதத்தில் கொடுத்தது. நான் உங்களுக்கு கதைகளாக ரொம்ப விளக்கமாக சொல்லியிருப்பேன். நீங்கள் எல்லாரும் அதெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஆனால் ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த ஸ்கந்தத்தில் பகவானோட அவதாரம் எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறத மட்டும்தான் குறிப்பிட்டிருக்காங்க. வரப்போகிற நாட்களில் அவதாரங்கள் நிகழ்த்தின அந்த அற்புதங்களும் அதிசயங்களும் நம்ம வரப்போகிற நாட்களில் கேட்கலாம். சரிங்களா? இப்போ அடுத்த அவதாரம் வேள்வி திருவுரு மேற்கொண்டது. பின் அவரே ருஷி என்னும் பிரஜாபதியின் மனைவி ஆகூதியின் திருவயிற்றில் சுயக்ஞன் என்ற திருப்பெயருடன் திரு அவதாரம் செய்தார். அதன் பின் தக்ஷிணை என்னும் தன் மனைவியுடன் சுயமர்கள் என்கிற தேவர்களை தோற்றுவித்தார். உலகங்களின் துயரத்தையும் நீக்கினார். ஆகவே அவரது தாய்வழி பாட்டனாரான மாதாமகர் ஸ்வயம்பு மனு இவரை ஹரி துன்பங்களை களைபவர் என்று அழைத்தார். அடுத்ததாக கபிலா அவதாரம். கர்த்தம பிரஜாதிபதிக்கு தேவகூதி என்கிற ஸ்வயம்புவ மனுவின் பெண்ணிடம் பகவான் 9 பெண்களுக்கு பிறகு 10வது குழந்தையாக திரு அவதாரம் செய்தார். உலகியல் பந்தாபாசங்களால் அழுக்கடைந்த மனம் கொண்ட தன் தாய்க்கு பகவானுடைய ஆன்ம தத்துவமான பிரம்ம வித்தையை உபதேசித்தார். அதனால் அந்த தாய் முக்குணங்களின் பற்றுதலான உலகியல் சேற்றை இப்பிறவியிலேயே கழுவி தூய்மை பெற்று கபிலர் சென்ற மோட்சத்தை அடைந்தாள். அடுத்ததாக தத்தாத்திரேயர் அவதாரம். சப்த ரிஷிகளில் ஒருவரான அத்ரி மகரிஷி இறைவனே தனக்கு மகனாக வேண்டுமென வேண்டி தவமையேற்ற அதனால் மகிழ்ந்த பகவான் என்னையே உனக்கு கொடுத்தேன் என்று கூறி அவரது மனைவி அனுஷியா தேவியிடம் புத்திரனாக பிறந்ததால் தத்தன் தத்தாத்ரேயன் என்றழைக்கப்பட்டார். யயாதியின் குமாரனான யது மகாராஜனும் ஹகஜ குலத்திலகமான கார்த்தவீர் அர்ஜுனனும் தத்தருடைய திருவடி தாமரைகளின் மகரந்த துகள்களை பெற்று புனிதராகி யோக சித்திகளான போக மோட்சங்களை இவ்வுலக இன்பம் பரவுலக இன்பம் இரண்டையும் அடைந்தார்கள். அடுத்ததாக நரநாராயணன் அவதாரம். தர்ம தேவதைக்கு தக்ஷ பிரஜாதிபதியின் பெண்ணான மூர்த்தி என்பவளிடம் நரன் நாராயணன் என்கிற 2 குழந்தைகளாக பிறந்தார் பகவான். அவர்களுடைய தவ வலிமை ஒப்புயர்வற்றது.
அதனால் பயந்த இந்திரன் அவர்களது தவத்தை குலைக்க மன்மதனை அவனது சேனைகளுடனும் ரம்பை முதலிய தேவதைகள் உடனும் அனுப்பினான். ஆனால் தங்களை விட மிக்க அழகுள்ள பகவானது துடையிலிருந்து தோன்றிய ஊர்வசி முதலிய பெண்கள் அவருக்கு பணிவிடை செய்வதையும் அதனால் அவர்களது மனது விகாரமடையாமல் இருப்பதும் கண்டு வெட்கப்பட்டு அவர்களது தவத்திற்கு இடையூறு செய்ய இயலாது திரும்பினான். பரமசிவன் முதலிய திறன்மிக்கவர்கள் தங்கள் கோபக்கணங்களால் மன்மதனையே எரித்து சாம்பலாக்குகின்றனர். ஆனால் தன்னைத்தானே எரிக்கும் அடக்க முடியாத அந்த கோபத்தை அவர்களால் அடக்க முடியவில்லை. அவ்வாறான சினம் நர நாராயணன்களை நெருங்கவே அஞ்சுகிறது. அவ்வாறு இருக்க அதற்கும் கீழான காமம் அந்த நர நாராயணர்களை எவ்வாறு தன்வயப்படுத்த முடியும்? அதாவது பகவான் நாராயணனை காமனால கூட ஒன்றும் செய்ய முடியாது. அதை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பிருது சக்கரவர்த்தியின் திரு அவதாரம். தீய வழியில் சென்ற மன்னனான வேணனை சினமடைந்த மகரிஷிகள் என்றும் வீண் போகாத வஜ்ராயுதம் போன்ற தங்கள் சாபத்தால் அரச பதவியையும் செல்வத்தையும் இழந்து நரகத்தில் விழும்படி செய்தனர். ஆனால் முனிவர்களது வேண்டுகோளுக்கிணங்கிய பகவான் வேணனது கைகளிலிருந்து புத்திரனாக திரு அவதரித்து புத் என்னும் நரகம் அடையாதவாறு அவனை காப்பாற்றினார். அதனால் பிருது என்ற பெயரை அடைந்த பகவான் உலகின் நலனுக்காக பசு உருவம் கொண்ட பூமியிலிருந்து அனைத்து செல்வங்களையும் கரந்தளித்தார். அடுத்ததாக ரிஷபதேவர் அவதாரம். ரிஷபதேவர் திரு அவதாரம். இதே பகவான் அக்னி தீர்த்தரின் மகனான நாபி என்கிற மன்னனின் மனைவியான சுதேவி என்றழைக்கப்படும் மேரு தேவியின் திரு உருவத்தில் ரிஷபதேவர் என்ற திரு நாமத்துடன் திரு அவதாரம் செய்தார். பரம அம்சாசிரமத்தில் நிற்கும் ரிஷிகளின் தர்மத்தை உலகிற்கு அனுஷ்டித்து காட்ட பொறிகளை அடக்கி அனைத்து பற்றுகளையும் துறந்து அமைதியான நிலையில் எங்கும் எதிலும் சமமான நோக்கு உடையவராய் பாமர மக்கள் தன்னை ஜடன் என்று நினைக்குமாறு பகவத் சொரூபத்தில் லயமடைந்து தியான யோக சமாதியில் இருந்தார். அடுத்ததாக ஹயக்ரீவ அவதாரம். யக்ஞ புருஷரான அந்த பகவான் உருக்கி வார்த்த தங்கம் போன்ற திருவேணியுடன் வேதமே உருவெடுத்ததோ அன்றி வேதங்கள் கூறும் வேள்விதான் திருமேனி பெற்றதோ என்னுமாறு வேள்விகளால் போற்றப்படுகிற அனைத்து தேவதைகளின் சொரூபமான ஹயக்ரீவ மூர்த்தியாக தோன்றினார். அவர் மூச்சு விடும்போது அவரது மூக்கிலிருந்து மனம் கவரும் வேதங்கள் வெளிவந்தன. இப்ப ஒரு சில அவதாரங்கள் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், சரிங்களா? கதைகளாக கேட்கல. இந்த அவதாரங்கள்லாம் எப்ப நிகழ்ந்தது, இந்த அவதாரங்கள் நிகழும் போது பகவான் என்ன செய்தாரு, எதற்காக இவ்வளவு அவதாரம் எடுத்தாரு, இது எல்லாத்தையும் நம்ம ஒண்ணா நம்ம வரப்போகிற நாட்கள்ல படிப்போம். இன்னும் நிறைய அவதாரங்கள் இருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க போற அவதாரம் பகவான் மச்சமாக, அதாவது மீன் அவதாரம் எடுத்திருப்பார்ல, அந்த அவதாரத்துல இருந்து நம்ம நாளைக்கு பதிவுல படிச்சு தெரிஞ்சுக்க போறோம். இன்றைய பதிவு இதோட முடியுது. தொடர்ந்து ஸ்ரீமத் பாகவத கதைகளை கேளுங்க. அடுத்த 2-3 நாட்களுக்கு தான் இந்த மாதிரி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கதைகளாக தான் கேட்க போறோம். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறம் கதைகளாக கேட்கும் போது தான் எதற்காக இந்த அவதாரம்லாம் நிகழ்ந்தது அப்படிங்கிறத மொத்தமாக நம்ம புரிஞ்சிக்க முடியும். அந்த உலகத்துக்கு நம்ம போக முடியும். இதெல்லாம் நம்ம அப்படியே படிக்காமல் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு நேராக கதையை கேட்டோம்னா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எதுவுமே நமக்கு தெரியாது. அதனால இதெல்லாம் நம்ம கொஞ்சம் படித்து தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதனால தான் உங்களுக்கு நான் படித்து காமிச்சிருக்கேன். நாளைக்கு நம்ம பகவான் மீன் அவதாரமாக எடுத்து வந்ததுலேருந்து அடுத்தடுத்த அவதாரங்கள் எப்படி நிகழ்ந்தது, என்னென்ன அவதாரங்கள், அதெல்லாம் நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். இதோட இன்றைய பதிவு முடிவடைகிறது. ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக.